அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கேஜெட்ஸ் அட் மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேமிங் அட்வான்ஸான கேமிங் லேப்டாப் தான் பார்த்துட்டு இருக்கோம். பீஸில் நல்ல க்ளீன் கண்டிஷனில் சூப்பராக நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லேப்டாப் போட்டிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் ரைசான் 5ல 5000 சீரீஸ் ஒரு அட்வான்ஸ் NVIDIA GeForce GTX கிராஃபிக்ஸோட இருக்குது. 144 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். ஹெச்பியில் பெவிலியன் இது நல்ல ஒரு ஆக்சுவலாக பக்கா கேமிங் லேப்டாப். இதோட கண்டிஷனும் சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் கண்டிஷன் இருந்துச்சு. இது நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. எது ஸ்க்ராச்சஸோ இல்லாட்டி வந்து கீழே விழுந்த டென்ட்டோ கிராக் அந்த மாதிரி இருக்கும். நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதோட டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஸ்பெக்கும் கொஞ்சம் கூட நல்ல ஸ்பெக் தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் பாருங்க. ரைசான் 5ல 5000 சீரீஸ் CPU காமிச்சிடும் பாருங்க. AMD ரைசானில் 5000 சீரிஸ் 5000 டச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு i5ல உங்களுக்கு ஒரு 11th ஜென் அபோவ் மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து 3000 சீரிஸ்லாம் இருக்கும். இது கொஞ்சம் 5000 சீரிஸ்னால கொஞ்சம் லேட்டஸ்ட் வேரியன்ட். இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் இருக்குது. 8GB நல்ல ஸ்பீடாக இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னு இன்னொரு 8GB எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 512GB SSD ஸ்டோரேஜும் இருக்குது. NVIDIA GeForce கிராஃபிக்ஸ் இருக்குது பாருங்க. 1650 சீரிஸ் இருக்குது. அப்புறம் வந்து AMDல இன்னொரு கிராஃபிக்ஸ் இருக்குது. AMD ரேடியன் கிராஃபிக்ஸ் ஆன்போர்ட் கிராஃபிக்ஸ். இது ஆக்சுவலாக ஒரு 4GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்குது. லேட்டஸ்ட் அப்டேட்டட் இருக்குது. இது ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதோட கலர்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக தெரியும். உங்களுக்கு டில்ட் பண்ணால் தெரியாது. பேக்ரவுண்டோட கீபோர்டோட லைட்லாம் சூப்பராக இருக்குது. பர்பிள் கலரில் பர்பிள் கலர் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே லைட்டிங் கீபோர்டு தான். இது லைட்டிங் மவுஸ் கூட ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இதோட ஸ்பெக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. HDMI போட்டிருக்கோம். USB இருக்குது, LAN இருக்குது, அப்புறம் Type-C இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட்டு, அப்புறம் ஆக்ஸ் கேபிள் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆக்ஸோட இது போட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு USB இங்கே இருக்குது. சார்ஜர் ஹெவி சார்ஜர் தான். ஆக்சுவலாக வந்து 230 வாட் வரைக்கும் இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 27,500 29,000 ஒரு 2-3 months பிஃபோர் சேல் பண்ணோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்கணும். சொல்ல போனால் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 23,800 rupees. 23,500 ஒரு பக்கா கேமிங் லேப்டாப். நல்ல ஒரு ஹை ரெசல்யூஷன் 4K 8K கூட ப்ளே ஆகும். இது வெறும் வீடியோக்கு இல்லாட்டி கேம்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் வேறு ஓரளவுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பிங் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒர்க்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 23,800. சூப்பரான இதுதான் HP பெவிலியன் லேப்டாப்பு. இதோட ஸ்பெக்கு மாடல் நம்பர் நான் அனுப்புகிறேன். சார்ஜர் வேணும்னா டெஸ்பரேட்லி தனியாக தான் கொடுத்தாகணும். இதோட சார்ஜர் நாங்கள் தனியாக தான் காசு யூஸ்வலி ரெகுலராக சார்ஜர் தனியாக தான் வாங்குவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 200 வாட் HPயோட ஒரிஜினல் சார்ஜர். இது நம்ம வாங்க போனால் 4,000 to 6,000 வரைக்கும் வரும். ஆனால் யூஸ் சார்ஜர் தான். இதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1,500 rupees. இதோட சார்ஜரோட ஆக்சுவல் காஸ்ட்டு என்னமோ அதே தான். ஆக்சுவலாக 2,000 சம்திங் வாங்கணுமோ நினைக்கிறேன். 1,500 2,000 இல்லை. நீங்கள் 1,500 கொடுத்தா கூட போதும். தாராளமாக இந்த சார்ஜர் கொடுத்துருவோம். இந்த சார்ஜர் இந்த ரேட்டு கன்ஃபார்மாக கிடைக்காது. நீங்கள் தனியாக வெளியே வாங்கினீங்கன்னா அதோட ரேட் தெரியும். இது எல்லாமே சேர்த்து தனியாக உங்களுக்கு ரேட் சொல்லிடுறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 23,800 HP பெவிலியன் கேமிங் லேப்டாப் கொடுக்குறோம். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேப்டாப்ஸ் அப்டேட்டுக்குலாம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.